ஒரு ஊரில் வந்து குருவிகள்லாம் என்ன பண்ணுச்சு, அந்த ஊரில் இருக்கிற குருவிகள்லாம் அடுத்த ஊர்லேருந்து எந்த குருவியுமே இங்கே எங்கள் ஊருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்னா எங்கள் ஊரில் இருக்கிற இந்த ஊரில் இருக்கிற பழங்களே எங்களுக்கே போதுமானது, நீங்கள் பாட்டுக்கு வந்து சாப்பிட்டு போயிடுறீங்க, அதனால் இனிமேல் எங்கள் ஊரில் இருந்து நீங்கள் வரவே கூடாது, ஊர் கட்டுப்பாடு போட்டாச்சு, அந்தந்த ஊரில் இருக்கிற குருவிங்க அடுத்த ஊருக்கு போகக்கூடாது, ஆகாயத்தில் கூட நீங்கள் வந்து வேறு ஊருக்கு போகக்கூடாது, உங்கள் ஊரில் என்ன ஆகாயம் இருக்கோ அங்கேயே நீங்கள் பறந்துக்கோங்க, அடுத்த ஊருக்கெல்லாம் நீங்கள் வரவே கூடாது தயவுசெய்து அப்படின்னு சொல்லி எல்லா குருவிகளும் மாநாடு போட்டுச்சு, உட்காந்து எல்லாம் பேசி. இதை வந்து காக்காய்கள்லாம் வேடிக்கை பார்த்துச்சு, என்னடா இப்படிலாம் போட்டுட்ருக்காங்க, ஓஹோ நம்மளும் இந்த மாதிரி போடணுமா, இல்லை எப்படி நம்ம காக்காய்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மாநாடு நடத்தி இந்த மாதிரி சட்டத்திட்டெல்லாம் போட்டால் நம்ம ஆட்கள் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தது. வான்கோழியும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது, வான்கோழியே அப்புறம் எல்லாம் வான்கோழி எருவு மாடெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. ஓஹோ இந்த மாதிரி பிரச்சனை குருவிகளுக்கெல்லாம் போதா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது மாநாடு ஏதாவது போடலாம்ப்பா, நம்ம அது மாதிரி போடலாமா அப்படின்னு சொல்லி காக்காய்கள் கேட்டுச்சு. இப்போதைக்கு தேவையில்லை, நமக்கு தான் வந்து எது சாப்பிட்டாலும் நம்ம வந்து பகிர்ந்து சாப்பிட்டுக்கிறோன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, அது அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் கதை சொல்லணும், நடக்க முடியாத சம்பவங்களை கதையாக சொல்லணும், அவ்வளோதான். கதையை வந்து முன்கூட்டியே தெரிஞ்ச கதையை சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு கதை சொல்ல போகிறீங்கன்னா அது உங்களுக்கே புதுசாக இருக்கணும், என்ன கதை சொல்ல போகிறோன்னு உங்களுக்கே தெரியக்கூடாது, சொல்லும்போது தான் உங்களுக்கும் தெரியணும். நீங்கள் சொல்கிறது கேட்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் நீ என்ன கதை சொல்கிறீங்கன்னா அப்படி தான் அந்த டைமில். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு ஒருத்தரை பார்த்து பேசுகிறீங்க, அப்போ அப்படின்னா இதுக்கு முன்னாடி தெரியுமா அவர்கிட்ட என்ன பேச போகிறோன்ட்டு, அது மாதிரி தான். நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க, ஒரு பாட்டு பாடுறீங்க, எதுவும் எல்லாமே புதுசாக இருக்கணும். ஒரு கவிதை எழுதுறீங்க, தெரிஞ்ச கதையவோ கவிதையோ நீங்கள் எழுதவே கூடாது, தெரிஞ்ச பாட்டை பாடக்கூடாது, தெரிஞ்ச நடனத்தை ஆடக்கூடாது, நம்ம என்ன ஆட போகிறோங்கிறது நமக்கு தெரியக்கூடாது, எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது நமக்கு தெரியக்கூடாது. இதுதான் அடிப்படை விதிமுறை. அந்த வகையில் ஒரு கதை என்பது நாம் சொல்ல போகிற கதை நமக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி வாழ்க்கையை எல்லாமே புதுமையாக இருக்கணுமே தவிர, இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச பாட்டை பாடுறாங்க, அதே பாட்டை தான் பாடிக்கிட்டே இருக்காங்க, போர் அடிக்க. அதனால தான் மக்கள் பாடுறதே இல்லை. ஏன் பாடுறது இல்லைன்னா, முன்னாடிலாம் பாடிட்டு இருந்தாங்க, தாலாட்டு பாடுவாங்க, தெரியாத பாட்டு தான் பாடுவாங்க, என்ன தாலாட்டு பாட போகிறோன்னு அவங்களுக்கு தெரியாது, புதுசாக ஏதாவது வாய்க்கு வந்தது பாடிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாம் புதுசாகவே இருக்கும். நம்ம எப்படி பேசுகிறது புதுசாக இருக்குது, நம்ம என்ன பேச போகிறோம், இன்றைக்கி எப்படி வாழ போகிறோம், எதுவுமே நமக்கு தெரியாதுன்னா அதான் இயற்கை விதிமுறை. அப்போ பாட்டு மட்டும் ஏற்கனவே தெரிஞ்ச பாட்டை நீங்கள் பாடிட்டுருக்கீங்க, தெரிஞ்ச நடனத்தை ஆடுறீங்க, தெரிஞ்ச கதையை சொல்லிகிட்ருக்கீங்க, பாட்டி வடை சுட்ட கதையை இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி காரணம் என்னென்னா, எப்படி கதை சொல்லணுன்னு மக்களுக்கு தெரியல, மனிதர்களுக்கு தெரியல. கதையை வந்து சொல்லணும், புத்தகத்தில் படிக்கக்கூடாது, சுயமாக சிந்திக்கணும். சுயமாக சிந்திக்கிறதுல உள்ள சோம்பேத்தனம் தான் யாரோ சொன்ன கதையை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க, யாரோ பாடின பாட்டை திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்காங்க. அதனால் வந்து கதை என்பது பாடலோ என்பது நாம் புதிதாக எதையும் சொல்ல வேண்டும், புதிதாக நாம் எதையும் பேசுவதை போல.